கங்கா எழுந்துருமா, வண்டி வர நேரம் ஆயிடுச்சு, வேலைக்கு போகணும்லம்மா. எழுந்துரு எழுந்துரு, போய் குளிமா. போ. கிளம்பு. போ, வேடிக்கை பார்க்காம உள்ள போ. அண்ணா வணக்கம் அண்ணா. டேய் தம்பி, வாடா வாடா. உன்னதான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு நாள் ஆச்சு நான் உன்னை பார்த்து. என்னடா தம்பி, எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணா. டேய், வீட்டுக்கு போய் மீன் குழம்பு வைக்க சொல்லிடுறேண்ணா. தம்பிக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். என்ன தம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்க? பாவம், ரொம்ப நாளா இவங்களுக்கு குழந்தை இல்லைண்ணா. அதான் மரத்துல தூளி கட்டலான்னு இங்க கூட்டிட்டு வந்தனா. என்ன தம்பி, அது சரி வராதேப்பா. ப்ளீஸ் சார், என் அத்தை இந்த கோவில் இடத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க, முடியாதுன்னு சொல்லாதீங்க. அது சரியா வராதுமா. டவுன்ல சாமுண்டேஸ்வரி கோயில் இருக்கும், அங்க போய் கட்ட. அண்ணா, நீங்க எதுக்கு வேணாம்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும்ண்ணா. டேய், உன் போனை கொடு. ஓ போனை கொடுமா. இங்க பாரு, இது எல்லாத்தையும் இங்கே வச்சிடறேன். நாங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறோம். மன்சூர், கூட்டிட்டு போ. இத கொண்டு போய் மரத்துல கட்டிட்டு நல்லா வேண்டிக்கோங்க. என்னப்பா பாக்குறீங்க? சாப்பிடுங்க, கூச்சப்படாம எடுத்து போடு. அண்ணா சாப்பிடு. விளையாடாதீங்கண்ணா. சாப்பிடுற சாப்பிடுறாங்க. கேமராவை மறைச்சு கொண்டு வந்தா தெரியாதுன்னு நினைச்சியாடு. கல்யாணம் பண்ணிக்காமலே குழந்தை பெத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறியா டி உஷாரானே? உங்க கோவிலோட பூசாரி லெட்டர் ஒண்ணு எழுதி கொடுத்தாரு சார். என்னையா உன் பிரச்சனை? எந்த தைரியத்துல அவளுக்கு லெட்டர் எழுதி கொடுத்த? அவ எல்லா உண்மையும் என்கிட்ட வந்து காக்கிட்டா பாரு. இன்னும் எத்தனை பேருக்கு எழுதி கொடுத்த? நிறைய தப்பு பண்றேன், ஆனா நம்ம கோயில் கிட்ட மட்டும் வராதீங்கோ. கெஞ்சி கேட்டுக்கிறேன், அதை எதுவும் செய்யாதீங்கோ. இந்த பாரு சாமி, நீ அங்க எவ்வளவு வேணாலும் அர்ச்சனை பண்ணிக்கோ, அலங்காரம் பண்ணிக்கோ, ஆனா உபதேசம் மட்டும் பண்ணாத. மீறினா நீயும் சிவனும் கைலாசத்துக்கு போயிடுவீங்க. நந்தி, ஒட்டுமொத்த உலகத்தை கட்டி காப்பாத்துற அந்த சிவனையே கைலாசத்துக்கு அனுப்பிடுவேங்களாம். நந்தி, இதுக்கு மேல ஒரு உயிர் போனா கூட இங்கேயே என் உயிரை விட்டுடுவேன். அதுக்கப்புறம் அந்த சிவனை நீதான் காப்பாத்தணும் நந்தி. சார், பொண்ணு கண்டிஷன் சீரியஸா இருக்கு சார். ப்ளீஸ் சார், சார் காரை கொஞ்சம் நகர்த்தி எடுங்க சார். ப்ளீஸ் சார், சார் கொஞ்சம் மனசு வைங்க சார். ப்ளீஸ் சார், பிளட் நிறைய போயிடுச்சு சார். டேய் மாமா இரு, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். ஹாப்பி பர்த்டேனா.
போடாங்கறேன். அண்ணே பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருக்காங்கண்ணே, வண்டி எடுங்கண்ணே. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, கேக்க வெட்டன உடனே நீங்க போலாம். அண்ணே 5 நிமிஷம் நீங்க வண்டியை ஓரம் கட்டுங்கண்ணே, எமர்ஜென்சில இருக்காங்கண்ணே அவங்க. வண்டியெல்லாம் எடுக்க முடியாது. டேய் உயிர் போக போகுதுன்னு சொல்றேன், புரியல உனக்கு? உயிர் போனா மயிரா போச்சு. நீங்க எல்லாம் பிறந்திருக்கவே வேணாம், அடுத்த வாட்டி வீட்டுல கொண்டாடு. ஓகே கவுரிங்க ரோட்ல கேக் வெட்டும் போது நினைச்சேன். கண்ணா கண்ணா எழுந்திரு கண்ணா, ராத்திரி லேட்டா படுக்காதனா கேக்குறியா? எந்திரி, சாப்பிட்டுட்டு வந்து திரும்ப படுத்துக்கோ கண்ணா. எந்திரி எந்திரிடா. சாப்பிடுறதா இருக்கட்டும், முதல்ல ஃபேனை போடுமா. நான் ஒன்னும் ஆஃப் பண்ணலடா. யூசர் நான் தான் பிடிங்கி வச்சிருக்கேன். தினமுமா? அது என் சம்பளம் 70,000னா அதுல 30,000 ரூபாய் உனக்கே செலவாயிடுது. நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வரைக்கும் ஈவினிங் 7 o'clock இருந்து மார்னிங் 7 வரைக்கும் தான் ஒரு ரூம்ல பவர் இருக்கும். அது என்னப்பா? அது ஒண்ணு இல்லடா, நீ குடிச்சிட்டு கண்டவன் கூட சண்டை போடுறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்னங்க அவன் எதுக்கு அடிச்சான்னு உங்களுக்கு தெரியுமா? டேய் இந்த சீரியல் ஆக்டிங்ல கொஞ்சம் நிறுத்துங்கடா. முதல்ல குளிக்கிற வழியை பாரு, இல்லனா தண்ணிய கூட கட் பண்ணிடுவேன். அப்பா இது என்ன வீடா ஹாஸ்டலா? வீடுடா, இதோ உங்க அம்மா இருக்கா பாரு, உனக்கு தெரியல? என்ன ஜோக்கா? 2 minutes சீக்கிரம், அப்புறம் டிஃபன் இருக்காது. அம்மா இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நான் கொஞ்சம் லேட்டா வருவேன். தம்பி யாரையும் அடிச்சிட்டானா, ஆளு கொஞ்சம் சீரியஸா இருக்கானா. எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டான் இவன். குடிக்க வேண்டியது வம்பிழுக்க வேண்டியது, எங்க தூக்கத்தை தான் கெடுக்கிறான். அதேதான். சக்கரையா? சட்னி கூட இல்லையாமா? என்னங்க குழந்தை பசி தாங்க மாட்டாங்க, கொஞ்சோண்டு உப்புமா மட்டும் கிளறி கொடுத்துடுறேங்க ப்ளீஸ்ங்க. நீ இதே மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணனுவே, நாளையில இருந்து நீயும் ஒரே ஒரு இட்லி தான் சாப்பிட வேண்டியிருக்கும். கொஞ்சம் நிலைமையை புரிஞ்சுக்கோமா. நிறுத்துங்கப்பா, எதுக்கு இப்படி சாடிஸ்டா பிஹேவ் பண்றீங்க? இப்ப நான் என்ன பண்ணும்? வேலைக்கு போகணும். எனக்கு இந்த இட்லியும் சக்கரையும் கூட வேணாம். தம்பி கோவத்துல ஒரு இட்லியும் சாப்பிடாம போறான். வேலை செஞ்சாதான் வீட்டுல இருக்குன்னு அப்பா சொல்லிட்டாரு. டேய் நீ டாக்டரா ரிப்போர்ட்டராடா? தின்னுட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புடா வேணா. கண்ணா உனக்கு ஒரு 1000 rupees நான் ஜிபே பண்ணிடுறேன். உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடு. சரிமா, லவ் யூ. எவ்வளவு கழுவி ஊத்தினாலும் எவ்வளவு ஸ்டைலா சிகரெட் பிடிக்கிறான். ஏன்டா ஏன் சிகரெட்டையும் சேர்த்து பிடிக்கிற? அவ்வளவு டென்ஷனா உனக்கு? என் அப்பாவை எங்கேயாவது தர்கா கூட்டு போனடா. ஏன்டா? காலையில இருந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி என்னடா பேசுறாரு? என்ன வேலைக்கு போக சொல்றாரா? வேலைக்கு போக சொன்னாரா? என்னன்னா இந்த காலத்து பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சோம்பேறி ஆயிட்டாங்கடா. அம்மா உங்க அப்பாவும் இப்படித்தானா? எங்க அப்பனா வேலைக்கு போறியா கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு. சின்ன வயசுல இருந்து வேலைக்கு தான் போக கூடாது உறுதியா இருக்கல்ல, அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பாரு எங்க அப்பா ஆப்ஷனே கொடுக்கலடா. சொல்றா பைக் சீட்ல ஆஷ தட்டுற. எங்கேயோ வேகன்சி பார்த்தேன். எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்க பண்றோம். எனக்கு வேக்சினேஷன் இல்லையா, பசங்க எல்லாருமே கொஞ்சம் டயர்டா இருக்காங்க. இன்னும் யாரும் சாப்பிட கூட இல்லைங்க. சித்ரா வந்துட்டு இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் சித்ரா, நீ பண்ணது எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சிஸ்டர்? சாக போறாங்கன்னு தெரிஞ்சு அந்த குழந்தைங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்புக்கு முன்னாடி இந்த செக் ரொம்ப சின்னது. நான் போயிட்டு வரேன் சிஸ்டர். காட் பிளஸ் யூ மா. ஏமா எதுவும் பேச மாட்டேங்கிற? காலையில உங்க அப்பா கிட்ட நான் ஒரு வேலைக்காரி வச்சுக்கட்டுமான்னு கேட்டேன்.
உன் சின்ன பையனுக்கு வேலை கிடைச்சதும் வேலைக்காரி வச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. அப்படியே சொன்னாரு? ம், ஃபீல் பண்றியம்மா? ம்ஹும். பரவாயில்லடா, உனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமே நான் வேலைக்காரியை வச்சுக்கிறேன். நான் வேலைக்கு போகணும்னு உனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா? ஆமாடா, நீயும் காலையில எந்திரிச்சு அப்பா மாதிரியும் அண்ணன் மாதிரியும் வேலைக்கு போறத பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குடா. இத நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்லம்மா. இப்ப என்ன நாளைக்கே போயிட்டா போச்சு. இங்க பாரு, இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் கஷ்டம், செட் ஆகுறத பாத்துக்கலாம். சிஓ வந்துட்டு இருக்காங்க. செம்மையா இருக்கால ப்ரோ. அவங்க தான் இந்த கம்பெனி சிஇஓ. எப்படியாவது இங்க வேலை கிடைச்சிடணும். குட் மார்னிங் மேடம். மார்னிங். எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? டோட்டலா 40 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. அதுல உங்க ஃபாதர் ரெக்கமெண்ட் பண்ணவங்க 6 பேர் வந்திருக்காங்க. ஓ, யா. ரெக்கமெண்டேஷன்ல வந்த கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் முன்னாடி வாங்க. சாப்பாடி வேணும் உங்களுக்கு, அடிஷனலா ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதானா? குட். நவ ஆல் ஆஃப் யூ கெட் அவுட். உங்க டாடி ரெக்கமெண்டேஷன் மேடம். கெட் அவுட். மேம் உங்க அப்பா கேட்ட என்ன சொல்லுவீங்க? I know what I am doing. ரெக்கமெண்டேஷன் வேலைக்கு ஆகலையே. Send them all in one by one. ஷூர் மேடம். மே ஐ கம் இன் மேடம்? ஹாய் மேடம். Hi, sit down. தேங்க் யூ மேடம். ஃபைல் அது தேவையில்ல. இந்த கிரீம் இப்போ எனக்கு வித்து காட்டுங்க பாப்போம். என்ன மேடம் இது? உங்க கிரீமை உங்ககிட்ட விக்கணுமா? இந்த கம்பெனி உங்களோடதாச்சே. இது உங்களோட சேல்ஸ் எபிலிட்டியை செக் பண்றதுக்காக. ஓ, ஓகே மேடம். இந்த கிரீமை யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஹலோ கண்ணா. கண்ணா இல்ல மேடம், பாலு. ஹலோ, இது வீடு வீடா போய் விக்கிற சோப்போ இல்ல டிட்டர்ஜென்ட்டோ இல்ல. அந்த காலத்து மார்க்கெட்டிங் பண்றதுக்கு கருப்பா அசிங்கமா இருக்கவங்கள வெள்ளையா அழகா மாத்திருவோன்னு மார்க்கெட்டிங் பண்ணணும். மேடம், சார் மாதிரி எல்லாரும் இப்படிதான் யோசிக்கிறாங்க. நாம டிவி ஆன் பண்ணா போதும், கருப்புனா அசிங்கம், வெள்ளனா அழகு. மத்த காம்படிட்டர்ஸ் மாதிரி நாமளும் கேவலமா மார்க்கெட் பண்ணுமா? நாமளும் அதே போய் சொல்லணுமா? நம்ம ப்ராடக்ட்ஸை பொறுத்தவரை வெள்ளை ஆவீங்கன்னு இல்லாம அழகா ஆவீங்கன்னு சொல்லுவோம். மேடம், ஸ்டாப் திங்கிங் வைட், லெட்ஸ் திங்க் பியூட்டிஃபுல் மேடம். Superb, amazing caption. Genuinely, I appreciate the way you think. And உங்க சேல்ஸ் டீம்ல இல்ல, சேல்ஸ் ஹெட்டா அப்பாயிண்ட் பண்றேன். Excuse me madam. We have ISB candidate for that. உன்னோட ISB கேண்டிடேட்ஸ்லாம் இருந்தாங்களா இந்த கிரீமே காணாம போய்டும். ஒரு நிமிஷம் மேடம். இந்த கிரீம் உங்களுக்கு பிடிச்சிருக்குல, நீங்க கேஷ் கொடுத்தா நான் பில் கொடுத்துடுறேன் மேடம். Superb Balu, that's the spirit. So Balu, your salary will be 12 lakhs per annum. 12 lakhs per annum. கஷ்டப்படாதீங்க. 1 lakh per month. மேடம், மேடம், thank you மேடம். Thank you so much மேடம். என்னாச்சு? மேடம், எங்க மிடில் கிளாஸ் கஷ்டம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க அப்பாவோட ஆசைலாம் நிறைவேறிடுச்சு மேடம். Thank you மேடம். Good. I will see you tomorrow. Of course மேடம். Thank you மேடம். Thank you. வேலை கிடைச்சிருச்சா? எங்கடா? காஸ்மெட்டிக் கம்பெனில மாசத்துக்கு ₹1,00,000 சம்பளம். நாளையில இருந்து உனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கமா, பணத்தை நான் தரேன். பாத்தீங்களா? ஐயோ, நான் சொன்னேன்ல, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இவன் தான் என்ன பாத்துக்குவான்னு சொன்னேன்ல. ஐயோ, ஒருத்தர் டாக்டர், இன்னொருத்தர் போலீஸ். யார் என்ன பாத்துக்கிட்டீங்க? என்னம்மா, சார் என்ன வேலைக்கு போயிட்டாரா? இல்லங்க, ரெடி ஆகுறான். சரிம்மா, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான்ல, அவனுக்கு இந்த 10,000 ரூபாய் கொடுத்துரு. புது ட்ரெஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் நேத்தே வாங்கிட்டாங்க. பணம் எங்க இருந்து வந்தது? எதிர் வீட்ல இருக்க பத்மநாபன் பையன் கிட்ட 40,000 ரூபாய் கொடுத்துருமான்னு என்கிட்ட கொடுத்தாரு. அத வச்சு வாங்கிக்கிட்டான். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஓ, பையனா நீங்களா? ஐயோ, நான் பையனதும் நம்ம பையன்னு நினைச்சிட்டேங்க. என்னோட சர்வீஸ்ல உங்கள மாதிரி திருட்டு பசங்களை நான் பார்த்ததே இல்லம்மா. ராஜா, அதோ அங்க பாருங்க, என் புள்ள புது ட்ரெஸ்ல என் புள்ள அவ்வளவு அழகா இருக்கான். பை பேரண்ட்ஸ். டேய் நில்லு, கொஞ்சமாவது புத்தி இருக்காடா உனக்கு? என்னடா இது பேண்ட்? ஏதோ திருநாய் கூட சண்டை போட்ட மாதிரி இந்த அளவுக்கு கிழிஞ்சிருக்கு. அப்பா, ஒரு பேண்ட்டுக்கு 2 மீட்டர் துணி எடுக்கிறீங்களே, அப்படி இல்ல. வாங்கும்போது டார்க் ப்ளூவா, தோச்சதுக்கு அப்புறம் லைட் ப்ளூவா மாறுது. அந்த கதெல்லாம் இங்க இல்ல. பெர்ஃபெக்ட்டான டெக்னீஷியன்ஸ், ஹேண்ட்ஸமான டிசைனர்ஸ் பார்த்து பார்த்து தச்ச Dress தான் இது. இட்ஸ் a brand dad. Bye mom.
இவன் திருந்திட்டான்னு நீ நம்புற? நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, அவனுக்கு கீழே 100 பேர் வேலை செய்ய போறாங்க. அதுதான் தெரியுமே. இவன் வேலை செய்ய போறது இல்ல, அவங்கதான் வேலை செய்யணும். டேய், அறிவு கட்ட முட்டா பையல, பயம் விட்டு போச்சா? என் கை வலியா இருக்குண்ணா, தூக்க முடியலண்ணா. அதான் அந்த கை நல்லா இருக்குல்ல? உண்மையாவே என்னால முடியலண்ணா. ஒரு வேலைக்கு பிரயோஜனம் இல்ல, மண்டைய உடைக்கிற பாரு. அண்ணா விடுங்கண்ணா. எழுத வேலை செய்யணும், எடுத்து பேசுறேன். யாரா நீ? பசங்களை வேலைக்கு வைக்கிறது தப்பு, இதுல கைய வாங்குற. விட்றா, கைய விட்றா. ஏய், முதல்ல சாரி கேளு. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நீ எவனா இருந்தா எனக்கு என்னடா, அவங்கிட்ட சாரி கேளு. சாரி சாரி சாரி. அது எல்லாத்தையும் நீ எடு. நானா? அவன எடுறா. உன் பேர் என்ன? வாசுண்ணா. என் கூட வரியா? திரும்பவும் வேலைக்கானா? இல்லடா, நீ சாப்பிட்டியா இல்லையா? மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். செகண்ட் டேக்கே ஜீன்ஸா? நாளையில இருந்து டி-ஷர்ட், ஷார்ட்ஸ், பைஜாமாஸ் இதெல்லாம் ஐயோ, போடுவீங்களா? அப்படிலாம் இல்ல மேடம். வேலை கிடைச்சிருச்சேன்னு புதுசா வாங்கின மேடம். இதுவா? மேடம், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஃபார்மல்ஸ் போட்டா ஏதோ இருக்குன மாதிரி ஃபீவரிஷா கடுப்பேத்தும் மேடம். மேடம், இதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுங்களேன் மேடம். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம். எனக்கு ஓகே தான், ஆனா அந்த ராகுல் பிரச்சனை பண்ணாம பாத்துக்கோங்க. அது பாத்துக்கலாம் மேடம். உங்களுக்கு ஓகே தானே? எனக்கும் ஓகே. தம்பி நம்ம ஃப்ரெண்ட் தான். ஹாய். நீங்க என்ன படிக்கிறீங்க? அவன் படிக்கலங்க, நம்ம கம்பெனில வேலை பாக்குறான். நம்ம கம்பெனிலயா? கம்பெனிக்கு சில ரூல்ஸ் இருக்கு. ஹீரோ நினைப்பா உனக்கு? ஜீன்ஸ் பத்தி சொல்றீங்களா? இப்பதான் மேடம் கிட்ட பெர்மிஷன் வாங்குனேன். செங்காரெட்டி ஆளுங்களை அடிச்சியா? மைக்கா சப்ளையர்ஸ்ல அவன் தான் நம்பர் 1. ஒழுங்கா வா. ஸ்டாப் இட் ராகுல். பாலு, எதுக்கு அடிச்சீங்க? மேடம், சின்ன பசங்களை வேலைக்கு வச்சிருக்காங்க, இவன் அடிக்க வேற செஞ்சாங்க. வாட்? சைல்ட் லேபர்ஸ் என்கரேஜ் பண்ற இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து நீங்க எதுக்கு மெட்டீரியல்ஸ் வாங்குறீங்க? சேஞ்ச் த வெண்டர். அது என் கையில இல்ல. இட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் கன்சர்ன். ஷியோர் யூ ஷுட் டாக் டு ஹிம். This is my company and you can leave. பாலு, மேடம், நாளைக்கு இன்வெஸ்டர்ஸ் கூட கொஞ்சம் மீட்டிங் இருக்கு, நீங்க ரெடியா இருங்க. அங்க யாரையாவது அடிக்கணுமா? சக்கரபாணிக்கு ஃபோன் பண்றேன். போடுறேன். ஆனா நான் அவனை உடனடியா வேலையில இருந்து தூக்கிறேன்னா. இன்னொரு வாட்டி இது நடந்தா நான் ஹைதராபாத்துக்கு வர வேண்டியது இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஃபியூச்சர்ல எதுவும் நடக்காம பாத்துக்கிறேனா? நான் பாத்துக்கிறேனா? ஓகேண்ணா. இதுல மேடம். சித்ரா, குட் மார்னிங் சார். நான் ரெக்கமெண்ட் பண்ண கேண்டிடேட்ஸை நீ வேணான்னு சொன்ன. ஃபர்கெட் இட். அருகதையே இல்லாத ஒருத்தனா மார்க்கெட் ஹெட்டா போட்டிருக்க, அதையும் விட்டுற. இந்த ஜெங்காரெட்டி விஷயத்துல மட்டும் நீ இன்வால்வ் ஆகாத. அப்பா, உங்க சைல்ட் லேபரை என்கரேஜ். சித்ரா, சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருக்கணும். ஓகே? நீ ஒரு ஆண்டர்பிரினர். பிஹேவ் லைக் ஆண்டர்பிரினர். அண்டர்ஸ்டாண்ட்? வாப்பலாம். உட்காந்து சம்பளத்தை வாங்கிட்டு போடான்னா இங்க வந்து பாடமா எடுத்துக்கிட்டு இருக்க. இந்த ஆளு உனக்கு என்ன கண்ணு சொல்லி கொடுத்தான்? நாம படிச்சோம்னா நாம முன்னேறலாம், 4 பேரை காப்பாத்தலாம்னு சொல்லி கொடுத்தாரு. இவனை காப்பாத்து. சார், சார். எல்லாரும் உனக்கு தப்பு தப்பா சொல்லி தராங்க, அதெல்லாம் நீ மண்டையில ஏத்திக்காத. இந்த ஸ்லேட்டை தூக்கி எறிஞ்சிட்டு என் கூட குவாரிக்கு வந்துரு. வேலை செஞ்சாதான் நீ வாழ முடியும், சரியா? வா.
definitely works. Perfect. I'm looking forward to this happening. We'll let you know at the earliest. Yeah. Wish you good luck. Thank you. All the Bye-bye. best. Bye. Thank you, Balu. This is exactly what I needed. எனக்கு தெரியும் மேடம் உங்களுக்கு என்ன வேணும்னு. பாலு, நீ எல்லார் மேலயும் இப்படிதான் கேர் எடுத்துப்பியா? ஐயே எல்லார் மேல எல்லாம் இல்லங்க. சின்ன பசங்க, அப்பப்ப என் அம்மா, இப்ப நீங்க. மேடம், நீங்க உள்ள கொடுத்த பிரசன்டேஷனுக்கு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஃபிளாட்டாமே? ஆல்மோஸ்ட். டீல் மட்டும் ஃபைனல் ஆகட்டும், அதுக்கப்புறம் எங்க அப்பாவை பாத்துக்கிறேன். பின்ன என்ன, நீ நினைக்கிறதா இங்க நடக்குமா? நீ சொல்றதா நான் செய்யணுமா? நீ சொல்றது தப்பாவே இருந்தாலும் அதான் நான் செய்யணுமா? யாரு, நானா? நீ இல்ல எங்க அப்பா. ஓ மேடம், இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? அந்த ராகுல் தான். என்னது? அப்ப உங்களுக்கு அவனை பிடிக்காதா? சிச்சி. ஓ, ஆனா மேடம் ஆபீஸ்ல உங்க 2 பேருக்கு கல்யாணம்னு சொன்னாங்க. பேசவே பிடிக்கலங்கற. ஐயோ, பேரு கேட்டாலே வாந்தி எடுக்கறாங்க. இது போதுமே. ஓ மை காட். ஒண்ணும் இல்லங்க. மேடம், இப்போ நீங்க சிங்கிள் தானே? ஏன் யாருக்காவது இன்ட்ரோ கொடுக்க போறியா? கரண்ட் கம்பியில கூட கை வைப்பேன். இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ண மாட்டேன். ஹே சிதா, வாடா. டேய் மாமா, இங்க எதுக்குடா வந்த? இங்க ஒரு கோட்ரே ஃபுல் ரேட் தெரியுமா? தம்பி சுதா, உன் மைண்ட் எப்பவும் மாறாதாடா. ஓ மேடம், இது என்னோட ஃப்ரெண்ட். இவர் கேரக்டர் சரியில்லையோ? ஐயோ, இவன் ஒரு தண்ட சோறு மேடம். பரவாயில்ல, நீங்க கை கொடுக்கலாம். ஹாய். இவனுக்கு நான் சின்ன பிள்ளையில இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட். தெரியுது. டேய் சுதா, உன்னை எதுக்கு இங்க கூப்பிட்டேன்னு தெரியுமா? பில்லு கட்டுறதுக்கா? இல்ல கண்ணா சுதா, லேடிஸ் முன்னாடி மேடம் 1 minute. வாடா மச்சான். டேய் வேணா, இங்க கீழ ஒரு பார் இருக்குடா. 1+1 ஆஃபர் போட்டுருக்காங்க. மாமா, அந்த 1 நீ எடுத்துக்க, +1 நான் எடுத்துக்கிறேன். ஓகேடா, பிராமிஸ் பண்ணு. டேய், எனக்கு ₹1,00,000 சாலரிடா. இந்த மாதிரி இடத்துக்கு அடிக்கடி நாம வரலாம்டா. எனக்கு இன்னொரு பிராமிஸ் பண்ணு. என்ன ஆனாலும் இந்த வேலையை மட்டும் விட்டுற மாட்டேன்னு சொல்லு. ஓகே பாலு. மேடம், இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டே. நீ என்ன கொஞ்சம் டிராப் பண்றியா? ஐயோ கண்டிப்பா மேடம். பைக் அவனோட தான். ஹாப்பி ஜர்னி. பெட்ரோல் போடணும், கொஞ்சம் காசு. ஐயோ, பணத்தை எடுத்து வரலையே. நான் கொடுக்கவா? நீங்க இருங்க மேடம். ஒண்ணு பண்ணு, மெட்ரோக்கு போய் என் பேர் சொல்லி ஒரு டிக்கெட் வாங்கிக்கோ. ஓகே பை. ஓகே. மெட்ரோல பேர் சொன்னா? டேய் உன் பேர் சொன்னா எப்பறா டிக்கெட்? எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒரு நிமிஷம் பாலு. எப்ப பார்த்தாலும் இதையே சொல்றீங்க. நீங்க என்ன இக்னோர் பண்றீங்க. பாது உங்களுக்கு தெரியலையா? என் பர்த்டே அன்னைக்கு கூட நான் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? உங்களுக்கு இன்னைக்கு என் பர்த்டேன்னு கூட ஞாபகம் இல்லல்ல? இந்த வருஷம் நீங்க என் கூட இருந்தது பரல விட்டு என்ற அளவுக்கு தான்ப்பா. உங்களுக்கே அது கொஞ்சம் கூட புரியவே இல்ல. அப்பெல்லாம் கூட நீங்க ஏதோ வேலைக்காக தான் வந்தீங்க, எனக்காக நீங்க வரல. அம்மா இறந்து போனப்போவே நானும் இறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்லப்பா. தயவு செஞ்சு பேசுங்கப்பா. ஹாப்பி பர்த்டேங்க. யார் நீங்க? யார் உங்களை கூப்பிட்டது? என்ன சார் நீங்க சொல்லுங்க. என்ன சார் ஷாக் ஆகி நிக்கிறீங்க? சொல்லுங்க சார். கிட்டத்தட்ட 1 மாசம் மேடம். உங்க அப்பாவுக்கு சொன்ன டைம்ல கரெக்டா குடுத்துருமான்னு ஒரே டவுட் மேடம். சார், மதியம் கூட போன் பண்ணி சொன்னேனே சார். மஸ்தான் சிவில் சப்ளைஸ், ஆல்வேஸ் ஆன் டைம் சார். நீங்க வாங்கிக்கோங்க மேடம், வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சும் கூட ஏன் விஷ் பண்ணாம இருக்கீங்கப்பா? சர்ப்ரைஸ்ங்க, சர்ப்ரைஸ். இதுல என்ன இருக்குப்பா? அது கூட சர்ப்ரைஸ்ங்க. ஓபன் பண்ணி பாருங்க. ஏய் சித்ரா, வா வா. ஹாப்பி பர்த்டே. Thank you. வணக்கம் அங்கிள். வணக்கம்மா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அங்கிள். நம்ம உள்ள போலாமா? கிட்டத்தட்ட 1 மணி நேரமா என் பொண்ணோட முகத்தை பார்க்க தைரியம் இல்லாம இருந்த. நீ ஏதோ பெட்டி எடுத்துட்டு வந்த, ஏதேதோ பேசுன. பெரிய சங்கடத்துல இருந்து என்னை காப்பாத்திருக்க. அம்மா, நீ யாரு சொல்லு. சார், நான் அந்த மேடம் கிட்ட வேலை பாக்குறேன் சார். அவங்க கூட தான் வந்தேன். உங்களுக்குள்ள நடந்த பிரச்சனையை பார்த்தேன். அதான் அவங்க கிஃப்ட உங்களுதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். பெரிய உதவிதான் எனக்கு பண்ணிருக்கப்பா. எனக்கும் உனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசையா இருக்கு. வா, என் கூட ட்ரிங்க் பண்ண. ஐயோ தேங்க்யூ சார். லேடிஸ்க்கு முன்னாடி குடிக்க மாட்டேன் சார். பரவாயில்ல, வாப்பா. சார், இன்னொரு வாட்டி கேட்டீங்கன்னா கண்டிப்பா குடிச்சிருவேன் சார். வேணாம் சார், நான் போய் வெளியே வெயிட் பண்றேன். இருப்பா.
உன் நம்பரை கொடுத்துட்டு போ. என்னங்க சார், பாலூன் சேவ் பண்ணிருக்கேன். உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் உங்க அப்பா அம்மாக்கு முன்னாடி எனக்கு தான் நீ ஃபோன் பண்ணணும். புரிஞ்சுதா? சரிங்க சார். வெளியே வெயிட் பண்ண. ஆண்டி, அங்க பாருங்க உங்க பையன் என்ன பண்றான்னு. அடே, நந்தி கிட்ட நமக்கு வேணுங்கிறத சொல்லணும்டா. நீ என்னடா கேட்டுட்டு இருக்க? எனக்கு வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேம்மா. ரிப்ளை ஏதாவது மேடம்? ஹாய் மேடம். ஹாய் பாலு. நீங்க இங்க? டேய், இது என்ன சென்ட்ரல் ஜெயிலா? இங்க யார் வேணா வரலாம்டா. இது கோயில்ரா. நவகர பூஜை இருக்கு, அதுக்காக வந்திருக்கேன். யாருடா இந்த பொண்ணு? இவங்க கம்பெனில தான் வேலை பாக்குறமா. அப்படியா? பொம்மை மாதிரி இருக்க. உன் பேர் என்னம்மா? சித்ரா ஆண்டி. ஏம்மா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ இல்ல ஆண்டி. நீ யாரையாவது லவ் பண்றியா? இல்ல ஆண்டி. என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? சொல்லுமா. என்ன மாமா அம்மா டக்குன்னு கேட்டாங்க? உள்ள மனசு அம்மாவுக்கு தெரியும்ல. ரொம்ப நல்லவமா, ரொம்ப அழகாவும் இருப்பான். ஒரு சின்ன கெட்ட பழக்கமும் கிடையாது. அம்மா பாசம்டா. உன்னை நல்லா பாத்துக்குவாமா. மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். இது கூட அம்மா பாசம் தான். உனக்கு சம்பளம் கொடுக்கறவங்ககிட்டே போய் சொல்றாங்க. இங்கிலீஷ் கூட நல்லா பேசுவாமா. அவன் இங்கதான் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்கான். உனக்கு இல்ல, உங்க அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறாங்க. இப்படி வாமா. என்ன காரியமா பண்ணிட்டு இருக்க? ஒரு நிமிஷங்க. இப்படி வாமா. டேய் 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 விடுடா. என்ன பண்ணிட்டு இருக்கமா? நான் லவ் பண்ற பொண்ணு அண்ணனுக்கு பாக்குற. டேய் போடா, நீ போய் சொல்ற. நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். ஐயோ, அந்த பொண்ணு லவ் பண்றமா. அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டியா? அதான் நந்தி கிட்ட சொல்லிட்டல. சேச்சே, நான் போய் இப்ப பேசுறேன். என்ன தண்ணி சொல்ற? சிட்டில ஃபேக்டரி வைக்கிறதுக்கு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்பா. நீங்க வைக்க போறீங்களா சார்? இல்லப்பா, ஜப்பான்காரன் வைக்கணும்னு இருக்கான். நம்ம ஊர்லயே ஏதாவது இடம் ஏற்பாடு பண்ணி தரலான்னு இருக்கேன். 7000 பேருக்கு மேல வேலை கிடைக்கும்ன்றாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 30,000 குடும்பம் பசி தீரும். நீங்க பண்ணுங்க சார். என் கண்ணுக்கு நீங்க அப்படி தெரியுறீங்க. பண்ணுங்க சார். அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதையும் ஒருத்தன் தடுக்கிறானே. எவன் சார் அது? செங்காரெட்டி ரொம்ப மோசமானவன்பா. அவனை சுத்தி கண்ணில் படுற எல்லா இடங்களையும் ஆக்கிரமிப்பு பண்ணிடுவான். எங்கெங்கயோ கைய வச்சவன் என் கோவில் கடைசியில என் இடத்துக்கிட்டே வந்துட்டான். அது சம்பந்தமா மினிஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அனுமதி இல்லாம இடத்தை அபகரிச்சதுக்கு உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்கொயரி பண்ண சொல்லி கம்ப்ளைண்டா பெரிய புக்கே எழுதி கொடுத்திருக்காரு உங்க எம்எல்ஏ. இவர் என்னோட மருமகன் தான். அந்த இடத்தை இவர் பேருக்கு எழுதி கொடுத்துரு. நீ சம்பாதிச்சதெல்லாம் போதும். கொஞ்சம் தள்ளி போங்க. அவனை கூப்பிட்டு வான் பண்ணதுக்கே அவன் மச்சான வெட்டி 2 துண்டாக்கி போட்டுட்டான். அவன் மனுஷனே இல்ல சார். அவனை விடக்கூடாது. போட்டு தள்ளிடணும் சார், போட்டு தள்ளிடணும். என்னோட விரோதியே என்னோட மாப்பிள்ளதான். அவனை மாத்தணுமே தவிர சாகடிக்க கூடாதுப்பா. என் பொண்ணு அவன் தொல்லை தாங்க முடியாம அவன்கிட்டயே சொல்லாம உடம்பெல்லாம் காயங்களோட என் வீட்டுக்கு வந்தா. என்னமா சித்தப்பாயிங்க? என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. உங்ககிட்ட தான் கேட்டா சித்தப்பாயிங்க. அவர் அங்க உட்கார்ந்துருக்காருமா. அம்மா பார்வதி, என்னமா இதெல்லாம்? எதுவும் தெரியாத மாதிரி புதுசா கேட்காதீங்க. என் வீட்டுக்காரர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அது அப்படியே விடுறதுக்கு என்ன? நீங்க பண்ண வேலைக்குதான் என்ன இப்படி அடிச்சு அனுப்பியிருக்கான்னு உங்களுக்கு தெரியாதா? உங்க கையால தானே எனக்கு தாலி எடுத்து கொடுத்தீங்க. அந்த கையாலேயே என் பொட்டு அழிக்க நினைப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. நான் சந்தோஷமா வாழக்கூடாதா? இப்படிதான் கொடுமை அனுபவிக்கணுமா? நீங்க யார் கையில ஃபைல கொடுத்து அனுப்பினீங்களோ அவனே அந்த ஃபைல கொண்டு வந்து அவர் கையில கொடுத்துட்டு போயிட்டான். அந்த குவாரி விஷயத்தை இதோட விட்டுருங்க. இதுக்கு மேல அவன் கையால அடி வாங்குறதுக்கு என் உடம்புல தெம்பில்ல. அவன் கண்ணுல கண்ணீரை பார்த்து ராஜா மாதிரி இருக்க வேண்டியனா ஊரை விட்டு வந்துட்டப்பா. ஒரு பொம்பளை புள்ள அழுதுச்சுங்கிறதுக்காக இப்படி அடங்கிட்டீங்களா? இப்ப என் கண்ணுக்கு கீழே போயிட்டீங்க சார்.
போட்டு தள்ளுங்க சார் அவனை. ஏன் சார் சிரிக்கிறீங்க? அது நடக்காதுப்பா. ஏன் நடக்காது? கை நீட்டுங்க. என் அம்மா சொல்லிருக்காங்க சார், ஒரு வார்த்தை கொடுத்தா அதை மீறக்கூடாது. நல்லா கேட்டுக்கோங்க. எதிர்க்க உங்க மருமகன் இல்ல அந்த யமனே வந்தாலும் பாசம் அது இதுன்னு பார்க்க மாட்டேன். உங்களுக்காக உங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பேன். இது நான் கொடுக்கிற என்னை விட இவளுக்கு தான் அழகா இருக்குல்ல? கீதா, அம்மா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. ஏ இததான் நீ பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பியா? நீ போ போ. ஹாப்பி பர்த்டே கீதா. அம்மா என்னம்மா? சாருக்கு தேங்க்ஸ் சொல்லுமா. சார் என்ன சார்? அண்ணன் கூப்பிடுமா. என்னாச்சு? சார் கிள்ளிட்டாருனா. எதுக்கு? ஒண்ணுமே பண்ணலனாலும் கிள்றாருனா. அவ ஸ்கூலுக்கு போகாம இருக்க அந்த மாதிரி எல்லாம் சாக்கு சொல்றாப்பா. சரிம்மா, நீங்க இவ்வளவு உள்ள கூட்டு போய் புது ட்ரெஸ் போட வச்சு கூட்டு வாங்க. சரி போ. வா. கண்ணா, அவன் மனுஷனா மிருகமா? அவன் கைய சும்மா கிள்ளல, அவன் காம கொடுற. குழந்தைன்னு கூட பார்க்காம அவள ரொம்ப கேவலமா நடந்துட்டு இருக்கான். சீச்சி, பாவம் அந்த குழந்தை இதெல்லாம் எப்படிதான் தாங்கினாலும். May I come in, sir? Come in. என்ன லேட்டு? இன்னைக்கு என் பர்த்டே சார். பர்த்டேனா லேட்டா வரணுமா? வா வா இங்க வா. பர்த்டேனா லேட்டா வருவியா? சார் சாரி சார், இனிமே இப்படி பண்ண மாட்டேன் சார். சார் சார் வேணாம் சார், கிள்ளாதீங்க சார், ப்ளீஸ் சார். புரிஞ்சதா? சார் சாரி சார். சொல்லு. சொல்லுன்னு சொல்றேன்ல. ஹலோ டேய், அந்த கார்ப்பரேட் லாயரோட நம்பர் குறா. என்னாச்சுடா? அங்கிள் இன்னும் எஃப்ஐஆர் போடல அங்கிள். வாங்க சார். சார், பாலுவோட அப்பா சார். வணக்கம் சார். ஐ எம் சுந்தர் ராமூர்த்தி, எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட். உட்காருங்க. தேங்க்யூ. அவன் என் பையன் தான் சார். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணீங்கன்னா அவனோட ஃபியூச்சர் பாதிக்கும் கொஞ்சம். ஒரு ஸ்கூல் டீச்சரோட கையை வெட்டியிருக்கவங்க புள்ள அப்படி பட்டம் மேல எஃப்ஐஆர் போட வேணாம்னு சொல்றீங்க. வேற என்ன செய்யணும்? தப்பு செஞ்சுட்டு வந்த பையனுக்கு இப்படிதான் சப்போர்ட் பண்ணிட்டு வருவீங்களா நீங்க? சார், அவனோட சின்ன வயசுல ஸ்கூல் பஸ்ல முன்னாடி சீட்ல இருக்கிற பொண்ணுக்கு பீரியட்ஸ் வந்து கஷ்டப்படும் போது அவனோட ஷர்ட்டை கழட்டி கொடுத்து, அக்கா இதை கட்டிட்டு வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பி வச்சான். அவன் வீட்டுக்கு வந்தப்போ ஷர்ட் எங்கடான்னு கேட்டு அவனை நான் நல்லா அடிச்சிட்டேன். அதுக்கு மறுநாளே அந்த பொண்ணோட அம்மா அந்த ஷர்ட்டை எடுத்துட்டு வந்து என் ஒய்ஃப் கிட்ட கொடுத்து, இவ்வளவு சின்ன வயசுல இப்படி ஒரு ஒழுக்கத்தை எப்படிமா கத்து கொடுத்தீங்கன்னு வந்து கேட்டுட்டு போனாங்க. அதுதான் சார் எங்களோட வளர்ப்பு. விவரம் இல்லாத வயசுலயே அவன் ஒரு பொண்ணுக்கு கஷ்டம்னு வந்ததும் உதவி செஞ்சான். இப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம வாத்தியார் கையை வெட்டியிருக்கானா, முழு தப்பு அந்த வாத்தியார் மேல மட்டும்தான் இருக்கு சார். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எவிடன்ஸோட வரேன்னு சொல்லியிருக்காங்க. சாரி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். தலையை எடுத்தவனுக்கு இப்பெல்லாம் பெயில் கிடைக்குதுடா. நீ கையை தானே வெட்டியிருக்க, பாத்துக்கலாம் விடு. சார், சிசிடிவி ஃபுட்டேஜ். உட்காருங்க.
கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க. இங்க சைன் பண்ணுங்க. நம்ம ஸ்கூல்னு எனக்கு தெரியாம போச்சு. கேஸும் இல்ல ஒண்ணும் இல்ல. நீங்க வெளியே போங்க. நான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு. நீங்க வெளியே போங்க. நீங்க யாருமா? எங்க சேர்மனோட பொண்ணு சார். நீங்க வாங்க ஆண்டி. வாங்க அங்கிள். வா பாலு போலாம். ஒண்ணும் இல்ல, நீ வா. மேடம், தேங்க்யூ மேடம். பரவாயில்ல பாலு. பாலு, உங்க அப்பா உள்ள நீ சின்ன வயசுல பண்ண விஷயத்த சொன்னப்போ நான் உண்மையிலேயே எமோஷனல் ஆயிட்டேன் தெரியுமா? நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். நீ என் வீட்டுக்கு என் கூட வா. என் அம்மா ஒத்துக்க மாட்டாங்களே. உங்க அம்மாக்கு தான் உன் அண்ணா இருக்காருல்ல. ஆனா எனக்கு ஒரு அம்மா தானே. ஒரு வேலை பண்ணுங்க, ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்களே எங்க வீட்டுக்கு வாங்க. லைஃப் லாங் போக தோணாது. லைஃப் லாங் போக தோணாதா? நீங்களா? இதெல்லாம் இங்கே வச்சுட்டு கிளம்புங்க. உள்ள கெஸ்ட் இருக்காங்க. கெஸ்டா? யாரது? டேய், யாரா இருந்தா நமக்கு என்ன மாமா? வா போலாம். அம்மா சொல்லுமா. உன்னோட மேடம் வந்திருக்காங்கடா. என் மேடம் வந்திருக்காங்க, என்னைய உள்ள விட மாட்டற? உன் அண்ணனும் அந்த பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நடுவுல நமக்கு என்ன வேலை? நீ ஒருத்தி போதுமா எனக்கு? தள்ளு, வழிவிடு. ஹாய் மேடம். நீங்க என்ன இங்க? இன்னைக்கு என் பர்த்டே பார்ட்டி இருக்கு. அதுக்கு உங்களை இன்வைட் பண்ணிட்டு போலான்னு சொல்லி தான் வந்தேன். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுல்ல? டேய், முதல்ல பர்த்டேக்கு விஷ் பண்றா. ஹாப்பி பர்த்டே மேடம். Thank you. ஒண்ணு இல்ல பாலு, என் அப்பாவோட நான் கொண்டாடுற கடைசி பர்த்டேன்னு கொஞ்சம் கிராண்டா பிளான் பண்ணிருக்கோம். எங்க என்னாச்சு? அங்கிளுக்கு உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, கொஞ்ச நாள் உங்க அப்பா ஒரேடியா. அடுத்த பர்த்டேக்குள்ள இவளுக்கு கல்யாணமாகி வேற வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்ல வரா. சரி பாலு, ஈவினிங் பார்ட்டியில பார்க்கலாம். நீங்க கண்டிப்பா வரணும். சுதர்ஷன், நீங்களும் வந்துருங்க. நான் போயிட்டு வரேன் ஆண்டி. பாய். சரிம்மா. அம்மா, என்னோட ப்ளூ கலர் பிளேசர் ரெடி பண்ணுங்க. டேய், நானும் அந்த பொண்ணு லவ் பண்றோம்டா. நான் ரெடி பண்ணுன்னு சொன்னது என்னோட மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்காக. அண்ணன்ல, அதனால தான் சொன்னேன். கான்ஃபரன்ஸ்க்கு கிளம்புறியா? பர்த்டேக்கு அந்த பொண்ணுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க? ஒரு நல்ல ரைஸ் குக்கரா பார்த்து வாங்கி கொடுத்துடலாம் ஆண்டி. எதுக்குடா? பால் குக்கர் வாங்கிட்டு போலாம்ல. இன்னமும் நீ திருந்தலல்ல? ஆமால. விட்டா வால் கிளாக்க வாங்கி கொடுக்க சொல்லுவ போல இருக்கு. வந்துட்டான் ஃப்ரெண்டுன்னு. அம்மா. என்னடா அது? நான் என்னடா செய்யணும்? நீதாமா செய்யணும். நான் நகையெல்லாம் கொடுக்க மாட்டேன். பரவாயில்ல, குடுமா. சின்னதா குடு. வா. ஆமா, கல்யாணம் போட்டு வந்தா அந்த நகை நல்லா இருக்கும். அப்புறம் பாத்துக்கலாம். தர மாட்டேன்டா. ஹாப்பி பர்த்டேங்க. Thank you. ஹாப்பி பர்த்டேங்க. Thank you. மேடம், கிஃப்ட். என்னது இது? gift கொடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைச்சீங்களா? இல்லங்க. ஸ்டேஜுக்கு வந்து என் கூட சேர்ந்து கேக் கட் பண்ணி போட்டோக்கு ஈன்னு போஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா gift கொடுத்துட்டு நீங்க எங்க இருந்து கிளம்பலாம். அப்படியேங்க. மேடம், நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு சொல்லணும்னு தோணுது. ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. வார்த்தையே வரல. வந்தா சொல்லிருப்பாங்க. பரவாயில்ல பாலு, உன் கண்ணே எல்லாத்தையும் சொல்லிருச்சு. நைட் ஃபுல்லா உட்கார்ந்து எழுதினியா அத? இல்லடா, இவ்வளவு அழகான பொண்ணை பாக்கும்போது அது ஒரு ஃப்ளோல வரும்டா. ஃப்ளோ. ஹாப்பி பர்த்டே. ஹாய், ஐ எம் ரியலி ஹாப்பி திஸ் ஈவினிங். என் பொண்ணோட பர்த்டேவை நான் ஏன் இவ்வளோ கிராண்டா செலிப்ரேட் பண்றேன்னா, உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ராகுல், he is ராகுல், ஹம்சனி குரூப் ஆஃப் கம்பெனி CEO, என்னோட வருங்கால மருமகன். அவன் தான் சார் நம்ம ஸ்கூல் டீச்சர் கையை உடைச்சது. அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க சார்.
நீ எனக்கு ஷாக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேமா? உன் நல்லதுக்காக தான் உன் அப்பா எல்லாம் செய்யறாரு. எனக்கு பையனை பிடிக்கலனா நான் மனமேடையில இருந்தே எந்திரிச்சு போயிடுவேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட்காக நான் அமைதியா இருப்பேன்னு நினைச்சீங்களா நீங்க? என்ன சித்ரா, நானும் அவன் அளவுக்கு சம்பாதிக்கணும்னு சொல்லி தானே எனக்கு செப்பரேட்டா கம்பெனி கொடுத்துருக்கீங்க. அதுல வர பணத்தையே நடக்கிறது இல்ல. நான் அவர் சொல்ற மாப்பிளைய கட்டிப்பனா? சித்ரா சித்ரா, அடுத்து இங்க தாண்டா வருவானுங்க, வாடா போயிடலாம். நில்றா, சித்ரா கிட்ட சொல்லிட்டு போறான்டா, இல்லனா கஷ்டப்படுவா. டேய் உனக்கு சுத்தமா புரியலையா? எனக்காகடா ப்ளீஸ். எங்க போற? சித்ரா கிட்ட சொல்லிட்டு போலாம். இன்னொரு வாட்டி உன்னை சித்ரா கூட பார்த்தா கொன்னுடுவேன். ராகுல் இரு, இவங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஒரு சொடக்குலே உங்க உயிர் போயிருண்டா. உனக்கு ஏன் வீட்டு பொண்ணு கேக்குதா? அப்பா, பாலு நான் இன்வைட் பண்ணேன்னு சொல்லிதான் வந்திருக்காரு. பாலு, ஐ எம் ரியலி சாரி. நீங்க இப்ப கிளம்புங்க, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். பரவாயில்லங்க, ஒரே ஒரு நிமிஷம். என்ன சொன்னீங்க? அது என்னமோ ஒரு சொடக்கு போட்டா உயிர் போயிடும். நீங்க மட்டும் இல்ல, நானும் போடுவல்ல. நீங்க சொடக்கு போட்டா பின்னாடி இருக்கிற ரவுடிங்க அருவா வீசுவானுங்களா? இத்தினூண்டுல இருந்து நான் எவ்வளவு பார்த்திருப்பேன். என்ன காட்டணுமா? டே செல்லா குட்டி, நானும் சொடக்கு போடுறேன், என்ன ஆகுன்னு பாக்குறியா? உங்க அப்பா இறந்துட்டாரு. ஊருக்கு போலாம் வா. யோ, உனக்கு என்ன பைத்தியமா? என் அப்பா தான் அங்க நிக்கிறாருல்ல. இவர் என்னமா உளறாரு? டேய், அவரு உன் அப்பா கிடையாது, நீ எங்க பையனும் கிடையாது. எங்க கிட்ட நீ வளர்ந்த அவ்வளவுதான். நீங்க என்னமா சொல்றீங்க? என் தம்பி மகாகாலேஸ்வர் ரெட்டியோட பிள்ளை நீ. எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. இப்ப இத சொல்றதுக்கு நேரம் இல்ல. நீ சீக்கிரம் போ. நீ திரும்ப வரும்போது எல்லா விவரத்தையும் சொல்ற. நீ சொல்ற எதையும் என்னால் நம்ப முடியாதுமா. எந்த கேள்வியும் கேட்காம நீ அங்க போகணும். இது ஏன் மேல சத்தியம். இங்க நல்ல காரியம் நடக்குதுன்னு பாக்குறேன். இல்லன்னா நீ பண்ணி இருக்கிற காரியத்துக்கு உன்னையும் உங்க ஆளையும் நாசம் பண்ணிருப்பேன். நீ அவன் கூட போ. சரி அண்ணி. டேய், வண்டியை ஓரமா நிறுத்து. இது நிறுத்துறேங்க ஐயா. ருத்ரா இறங்கு.
நீ ஏன் எங்களை விட்டு தள்ளி இருந்த? உண்மை என்னன்னு தெரியாமையே இருந்த. உனக்கு அது தெரிஞ்சாகணும். நீ வேற ஒருத்தங்க கிட்ட வளர்றதுக்கான காரணமும் இதுதான். உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றேன். அவங்களோட கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உங்க அப்பா கோமால போயிட்டாரு. உங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க தெரியுமா? இது ஒன்றும் ஆக்சிடென்ட் கிடையாது. என்னோட புருஷனும் என்னோட குழந்தையும் நல்லா இருக்க கூடாதுன்னு சதியில நடந்தது. அந்த பயத்துல உன்னையாவது காப்பாத்தணும்னு குழந்தைய எடுத்துட்டு போயிடு. ஸ்னேகா, உங்க பத்திரமா அவ கையில புடிச்சு கொடுத்துட்டு உங்க அம்மா இறந்துட்டாங்க. ரொம்ப நாள் கோமாலேருந்து முடிச்ச உங்க அப்பா கிட்ட நீயும் உங்க அம்மாவோடைய இறந்து போயிட்டேன்னு சொல்லிட்ட. ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்க மாதிரி இந்த சமுதாயத்துல கெட்டவங்களுக்கு எதிரா நல்லவங்க எப்பயும் இருப்பாங்கப்பா. உங்க அப்பா இருந்த மாதிரி. முதல்ல உங்க அப்பாவை பத்தி நான் உனக்கு சொல்லணும். ஒரு நாள் சங்காரெட்டியோட ஆளுங்க படிக்கிற குழந்தைய சீரடிச்சு சின்ன பின்னமாக்கிட்டாங்க. சரி, ஒண்ணு பண்ணுவோம். நீங்க அடையாளம் கட்டுறதுக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வாங்க. இதுக்கு யாரு காரணங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஒன்னும் அவசியம் இல்லை. ஏன்பா, என்ன பாழாக்கணும் அவன்தான்னு அந்த பொண்ணே வந்து சொல்லுவாளா? என்னையா வேலை பாக்குறீங்க? கேஸ் எல்லாம் ஒண்ணும் வேணாம். பாண்டி, பட்டாபி, இவங்களை அனுப்பி வைங்க. சரிங்கய்யா. வாங்கப்பா, வெளியில போய் பேசிக்கலாம். எதுக்குமா கவலைப்படுற நீ? எந்த தப்பும் பண்ணாத நீ வருத்தமே படக்கூடாது. உன்ன மாதிரி பொண்ணுங்க பத்திரக்காளிக்கு சமம். அவ ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். மகா காலேஸ்வர் ரெட்டி நமக்கு நியாயம் வாங்கி கொடுக்கலன்னு இங்க இருக்கிறவங்க யாருமே சொல்ல முடியாது. எதுக்குன்னா போமா. உன்னால அவங்கள அடையாளம் காட்ட முடியுமா? பட்டாவி, வாமா. இவ்வளோ நல்ல விஷயம் பண்ண உங்க அப்பா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாரு. எந்த ஒரு பகையையும் அன்பால வெல்ல முடியும்னு முடிவு பண்ணி என் பொண்ணை செங்காரெட்டிக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணாரு. அவரோட தலைமையிலேயே கல்யாணமும் நடந்தது. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப ஆடினான். ஊருக்கு பொதுவா இருக்கிற கோயிலுக்குள்ள யாரையும் வரவிடாம பண்ணி மீறி வந்தவங்கள கொலை பண்ணி அராஜகம் பண்ணான். யாரும் உள்ள போக முடியாத மாதிரி பண்ணிட்டான். வேலை வாங்குறதுல ஆண் பெண் வயசானவங்கன்னு இல்லாம இருந்த அவன் கடைசியில குழந்தைங்களையும் பசி பட்டினி போட்டு வேலை வாங்கினான். பிள்ளைங்களோட உயிரை பணைய வச்சு சம்பாதிச்சுதான் ஆகணுமா? நிறுத்திட. அது மட்டும் முடியாது மாமா. வரதட்சணையா நான் தான் இந்த இடத்த கொடுத்தேன். திரும்பி நானே எடுத்துக்கிற அளவுக்கு நிலைமையை உருவாக்கிடாத. நிறுத்துன்றல. உங்க அம்மாக்கு நடந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு நடந்ததும் ஆக்சிடென்ட்னு நாங்க நம்பணும். உண்மை என்னன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்தது ஆக்சிடென்டான்னு தெரியறதுக்கு முன்னாடி என்னை இங்க இருந்து அனுப்பிடுங்க. பட்டாபி, ஐயா, அவனை அவங்க அப்பா ரூமுக்கு கூட்டிட்டு போ. வாங்க தம்பி. அம்மா, என்னை எப்படியாவது பாத்துக்கம்மா. இங்க நடக்கிறது ஒண்ணுமே புரியலம்மா.
எப்படியாச்சும் என்ன பாத்துக்கம்மா. உனக்கு நான் ஒரே பிள்ளை இல்லை, என்ன எப்படியாவது பாத்துக்கம்மா. உன் பிள்ளைய விட்டுறாதம்மா. நான் எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சிடுறேன், மனசுல வச்சுக்கம்மா. என்னடா பண்ற? காஃபிங்க. நடு ராத்திரில வந்து காஃபி வேணுமான்னு கேக்குறியடா லூசு பயல. அப்படிலாம் இல்லைங்கய்யா, இந்த நேரத்துல ஐயா காஃபி குடிப்பாருங்க, அதான்யா. அதே பழக்கம் உங்களுக்கும் இருக்கும்னு நினைச்சேன். டைம்ல எனக்கு வேற பழக்கம் இருக்கு. போடா. டேய் நீ மூடுற. புது பிளேஸ்ல அதான் தூக்கம் வரல. நீங்க வா. காஃபி போடா. என்னையா இது? இந்த காஃபி தான் ஐயா குடிப்பாரு. ஐயாக்கு இதுதான் பிடிக்கும். இங்க பாரு சக்தி. இங்க பாரு சக்தி, எனக்கு உங்க ஐயாவுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிடு, இல்லைன்னா தேவையில்லாம டிசப்பாயிண்ட் ஆவ. ஐயா கூட இப்படிதான் குடிப்பாரு. டேய் சுதா, இந்த உலகத்துல எல்லாரும் இப்படிதான்டா குடிப்பாங்க. டேய் நீ என்ன தண்ணிய வாயில குடிக்காம மூக்குல குடிப்பியா? நீங்க ராத்திரி கூட எதுவும் சாப்பிடல, டிஃபன் ரெடியா இருக்கு, நீங்க வாங்க சாப்பிடலாம். போதும் பெரியமா. அப்படியே எனக்கு கொஞ்சம் சாப்பிடு கண்ணா, சாப்பிடு. அம்மா, சின்னம்மா எவ்வளவு சொன்னாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நேத்துல இருந்து அழுதுகிட்டே இருக்காங்கம்மா. இந்த மாதிரி நேரத்துல என்ன சொல்றதுன்னு சத்தியமா தெரியல. இதுக்கு முன்ன இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்ததும் இல்ல. நீ இந்த கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் வெளியே வர டைம் ஆகும். எனக்கு தெரியும் என்னை விட உனக்கு தான் பாதிப்பு அதிகம். அங்க சிட்டில நமக்கு நல்ல ஃபேமிலி இருக்கு, அம்மா அப்பா அண்ணன். அது மட்டும் இல்லாம என் அம்மாவுக்கு பொம்பளை புள்ளனா ரொம்ப பிடிக்கும். உன்னை ரொம்ப பத்திரமா பாத்துப்பாங்க. நான் போகும்போது நீயே என் கூட வந்துரு. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு எதுவும் தெரியல. ப்ளீஸ் வந்து சாப்பிடு வா. டேய் வாடா. அண்ணா ஊரை சுத்தி பார்த்துட்டு வரோம். தம்பி ஒரு நிமிஷம் இருங்க. இத வச்சுக்கோங்க தம்பி. எதுக்கு? வெளியில போறீங்கல்ல, செலவுக்கு தேவைப்படும்ல, அதுக்கு தான் வச்சுக்கோங்க. என்கிட்டயே பணம் இருக்கு. டேய் வாடா. ஏம்பா என்னோட பாக்கிய கூடப்பா, நீ வாங்கி எவ்வளவு நாள் ஆகுது? இன்னும் 2 நாள்ல கண்டிப்பா கொடுத்துறேன். இன்னும் சம்பளம் வரல. டேய் பழைய பாக்கியா எவ்வளவுன்னு சொல்லுங்க, நான் தரேன். 22,500 ரூபாய்ப்பா. 22,500 ரூபாயா? டேய் இந்த மொத்த கடையுமே அவ்வளவு வராதடா. நீ என்னடா வாங்குன? இவனுக்கு என் கடையில போடுற பஜ்ஜினா ரொம்ப இஷ்டம். இந்த பஜ்ஜிக்கு 22,500 ரூபாயா? ஊரே திங்க வேண்டிய பஜ்ஜியை ஒரு ஆளை தின்னுட்டு எப்படா சிரிக்கிற? சரியான முட்டா பையலா இருக்கான். புகையை மூஞ்சில விட்டு போயிட்டு இருக்கான். யார் குழந்தை? எங்க குழந்தை தாங்க. அழகா இருக்க. பேர் என்னங்க? நீங்க தான் வைக்கணும். நான் வைக்கணுமா? நான் இது வரைக்கும் பேர் வச்சது இல்லைங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கய்யா. டேய் ருத்ரா, இந்த ஊர்ல யாருக்கு குழந்தை பிறந்தாலும் உங்க அப்பா தான் பேர் வைப்பாரு. இப்ப இந்த குழந்தைக்கு நீ பேர் வை. முடியாதுன்னு சொல்லாதீங்க, மறுபடி நீங்க தான் வைக்கணும். யோ குழந்தைக்கு என்னையா முறைப்படி அது இது என்ன? சித்ராவதி. ரொம்ப நல்லா இருக்கீங்கய்யா. இந்தாங்க. ஒரு நிமிஷம் இருக்கு. டெஸ்டா பணம் விடுறேன். இதை வச்சுக்கோங்க. பாப்பாக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. ரொம்ப சந்தோஷங்கய்யா. நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். எங்கடா போற? வெளியே போகணும்ல. வெளியே போய் வேடிக்கை பார்க்க சொல்றியா? இருந்த காசு தான் கொடுத்துட்டியே, எடுத்துட்டு வரேன் இரு.
அந்த பட்டாபி கிட்ட மட்டும் கேட்காதடா. அப்பா உன் வம்சத்துல யார்ட்டையுமே கேட்கல, என்கிட்ட இருக்குப்பா காசு. இவங்க பெரிய ராஜா ஃபேமிலி, காசை மட்டும் என்கிட்ட புடுங்குறாங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, பாலு எப்படி இருக்காரு? என்னத்த சொல்றதுங்க, முந்தா நேத்து தான் அவங்க அப்பா இறந்தாரு. இவ்வளவு நாள் பேரண்ட்ஸா இருந்தவங்களும் ஒரிஜினல் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்பையில இருந்து அவன் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இல்ல. அவன் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது கூட ஒரு சின்ன குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லி கேட்டாங்க. என்ன பேர் வச்சான் தெரியுமாங்க? சித்ராவதின்னு பேர் வச்சான். என் வாழ்க்கையில நான் இப்படி ஒரு பேரை கேட்டதே இல்லைங்க. நீங்க கூட ஊருக்கு வரலாம்ல? நானா? நீங்க வரமாட்டீங்களா இங்க? ஐயோ, 11 நாள் ஊரை தாண்டக்கூடாதுங்க, அவங்க அப்பாவோட காரியம் இருக்குங்க. சரி, நானே வரேன். நீங்க பாலுவை பத்திரமா பாத்துக்கோங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். அவன் உண்மையிலேயே அந்த ஆளுக்கு பிறந்த பையனா இல்ல ஏதாவது சின்ன வீட்டுக்கு பிறந்தவனா? டேய் மன்சூர், நாளைக்கு விஜயவாடாக்கு போய் கட்சியில சீட்டு சம்பந்தமா பேசிட்டு வரேன். சீக்கிரமா வந்துருவேன். குவாரி ஜாக்கிரதை. சரிங்கண்ணா. அம்பா சமுத்திரம் இறங்குறவங்க சீக்கிரம் இறங்குங்க. வேகமா வண்டி எடுக்க போறோம். பாப்பா ஒரு நிமிஷம், இந்த கடையை எப்ப திறப்பாங்க? கடையை மூடிட்டாங்க அக்கா. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வாட்டர் பாட்டில் வேணும். சரி வாங்க அக்கா. இன்னும் எவ்வளவு தூரம் போகணுமா? பாப்பா, இதுல தண்ணி அடிக்கிறியா? நான் குடிச்சுக்கிறேன். இது எங்களோட பம்ப் இல்லக்கா, பெரிய ஆளுங்களோடது. எங்களோடது முன்னாடி இருக்கு, அங்க போலாம் வாங்க. உன் பேர் என்னம்மா? கங்காக்கா. கங்காக்கே தண்ணில பார்ஷியாலிட்டி பாக்குறாங்களா? ஒரு நிமிஷம் இரு. இத வாங்கிக்கோ. எனக்கு வேணாம்க்கா. ஏமா? எனக்கு இதுக்கு பதிலா அம்மனுக்கு பொங்கல் வச்சு படைக்க போறோம். வேலைக்கு போய் என் கையெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க அக்கா. உங்க கை மாதிரி என் கைய ஆக்குறீங்களா? உனக்கு நெயில் பாலிஷ் வேணுமா? வா, நான் போட்டு விடுறேன். இப்ப வேணாம்க்கா, நாளைக்கு வேலைக்கு போனா மறுபடியும் இப்படி ஆயிடும். பொங்கல் வைக்கும் போது பண்றீங்களா? சரி, இப்ப இந்த சாக்லேட்டை வாங்கிக்கோ. உன்னோட வீடு எங்க? இங்கதான். போலையா வீடுன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு வேளை இந்த ஊர்ல இருந்தா நான் கண்டிப்பா உன்னை பார்க்க வரேன். சரியா? ஜானி எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. வஜ்ரா, பாலு எங்க? நான் போய் பாக்குறேன். நீ போ, ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அதோ அங்க. டேய், யாரா? டேய் உன்னோட மேடம்டா. ஏன் மேடம்? டேய் நீ யாரா? டேய் என்னோடது யாரா? மேடம் இப்ப இங்க. மேடம் மேடம் நீங்க எங்க இங்க? உனக்கும் ராயல் சீமாக்கும் பந்தம் இருக்கும் போது எனக்கு இருக்காதா? டேய் பந்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கடா. அங்க சுத்தி இங்க சுத்தி உனக்கு தங்கச்சின்னு சொல்லிட போறாங்க. மேடம் எப்படி இருக்க பாலு? நல்லா இருக்க மேடம். உங்க என்கேஜ்மெண்ட் அதெல்லாம் நடக்கல, அதனாலதான் வந்தேன். எனக்கு புரியலங்க. நான் எங்க வீட்ல இருந்து வெளிய போறேன்னு சொல்லிட்டு பேக் தூக்கிட்டு கிளம்பி வந்துட்டேன். வீட்டை விட்டு வந்துட்டீங்களா? அதானே நானும் இப்ப சொன்னேன். ஏங்க இப்படி பண்ணீங்க? ஏன் வீட்ல ஒத்துக்க மாட்டாங்களா? உண்மைக்கு இப்ப என் வீடு எதுனே எனக்கு தெரியலையே. என்ன அப்ப உங்க வீட்ல ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரியா? என் அம்மா நான் தாலிபான் பொண்ண காதலிச்சாலும் கல்யாணம் பண்ணி கூட்டு வாங்குவாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. மேடம் ஒரு சின்சியர் டவுட். சொல்லு பாலு. உங்க பர்த்டே அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அவரை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்காம என் மேல இன்ட்ரெஸ்டா இல்ல நிஜமாவே என்ன பிடிக்குமா? தம்பி செத்த வாயேன், இந்த பாலை கோயில் வரைக்கும் கொண்டு வாயேன். அட போங்க சாமி, அங்க வந்து உயிரை விட சொல்றீங்களா? இந்த பாலை கொஞ்சம் கொண்டு வந்து தரீங்களா?
காசு தரேன். உன்னை கூட்டு போய் நான் பணமா எடுத்துக்கா போ சாமி. தம்பி, இன்னைக்கு மகா சிவராத்திரி, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண வேண்டிய நாள். இந்த பாலை கொஞ்சம் கொண்டு வந்து கொடுப்பா, உனக்கு புண்ணியமா போகும். எனக்கு ஆசைதான் சாமி, ஆனா எங்க வீட்டுல சாவு விழுந்திருக்கு, நான் வரக்கூடாது. அந்த பரமசிவன் இருக்கிறதே மயானத்துலதான். இது அவருக்கு செய்யற புண்ணியமா இருக்கும். வெளியே இருங்கோ, நான் அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டு கூப்பிடுறேன். உன்னால அலங்காரம் பேஷா முடிஞ்சுடுத்து. இந்த ஊர்ல நான் உங்களை பார்த்ததே இல்ல. யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? மகாகாலேஸ்வர் ரெட்டியோட வீட்டுக்கு வந்திருக்கோம். அவர் உங்களுக்கு என்ன வேணும்? இவனோட அப்பாங்க. தம்பி, உங்க பேரு ருத்ரகாலேஸ்வர ரெட்டி தானே? ஆமாங்க. உனக்கு பேர் வைக்கிற சடங்குக்கு வந்தது நான் தான். இதே மண்டபத்துல நீ உங்க அம்மாவோட மடியில இருக்கும்போது இதே சுவாமியோட பேர் தான் உனக்கு வச்சேன். உங்க அம்மா இறந்த பிறகு குவாரில இருக்கிற இந்த கோவில உங்க அம்மாவோட ஞாபகார்த்தமா உங்க அப்பா கட்டினாரு. இந்த ஆரத்தி தட்டுல இருந்து நந்தி வாகனம் வரைக்கும் எல்லாமே உங்க அம்மா பேர்ல தான் இருக்கு. நீங்க உட்கார்ந்து இருந்த இந்த இடமும் கூட. அர்ச்சனை பண்ணிட்டு கூப்பிடுறேன் தம்பி. பிரசாதத்தை வாங்கிட்டு போங்கோ. சரிங்க. இதை தொட்டு கும்பிட்டுக்கோங்க. அவங்கெல்லாம் நல்லவங்கடா, ரொம்ப நல்லவங்க. என்ன தூரமா அனுப்பிட்டு அவங்க நரகத்தை அனுபவிச்சிருக்காங்க. சரி விடுறா, எல்லாம் சரியாயிடும். வா போலாம். கொஞ்ச நேரம் இங்க இருக்கலாம்டா. இந்த இடத்துல உட்காரும்போது என் அம்மா மடியில உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கு. தம்பி, வந்து பிரசாதம் வாங்கிக்கோங்க. நீண்ட ஆயுளோட சுபிட்சமா நன்னா இருக்கணும். ஐயா, ஐயா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஐயா, தயவு செஞ்சு இந்த கோவில எதுவும் பண்ணிடாதீங்கோ, விட்டுருங்க ஐயா. ஏய் கிழவா, இன்னைக்கு கோயில காலி பண்ண போறோம். யார் தடுக்கன்னு பார்க்கலாம். டே மாமா, நமக்கு எதுக்கு பிரச்சனை? வாடா போயிடலாம். என் அம்மா ஞாபகார்த்தமா என் அப்பா கட்டின கோவிலை இடிக்க வந்தா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா?
சிட்டிங் எம்எல்ஏ வேற இறந்துட்டாரு. அதனால வர பை எலெக்ஷன்ல ஜங்காரெட்டிக்கு நீங்க சீட்டு கொடுக்கணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். தப்பா எடுத்துக்காதீங்க. இவர் மருமகன்னு தெரியும், ஆனா அவரோட வாரிசு யாரோ வராங்கன்னு சொன்னாங்க. நான் தான் வந்திருக்கேன்ல, வராதவனை பத்தி உங்களுக்கு என்ன? இங்க யார் ராஜ்யம் நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஒண்ணு செய்யலாம், அவங்க ஊர்ல மீட்டிங்க போடுங்க, நாங்க எல்லாருமே அங்க வர்றோம். உங்களுக்கு தான் என் ஓட்டுன்னு ஒருத்தர் சொன்னா கூட போதும். என்ன பார்த்து தொட நடுங்கிற பசங்க அவனுங்க. ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிடுவானுங்களா? அது மன்சூர், நான் கோயில் அடிக்க போற எல்லாரையும் அடிச்சு போட்டிருக்கான். யார் அது? மகா கால்ஷர் ரெட்டியோட பையன் சொல்லியிருக்கான். மொத்த பேரையும் அடிச்சிருக்கானா? என் கையால அவனை இப்ப கொல்ல போல இருக்கு. வேண்டாம் மன்சூர், ஒரு காரியம் முடிகிற வரைக்கும் அவன் நமக்கு தேவை. அவனை விட்டு வை. நீங்க சீட்டு கொடுக்காம போனா கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறான். மீட்டிங் தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்றேன். நாம என் ஊர்ல சந்திப்போம். அம்மா, உங்க மருமக வந்திருக்காரு. வா போலாம். நல்லா இருக்கேப்பா. அவ வரல? வரல. உட்காருப்பா. நாளைக்கு ஊர்ல ஒரு மீட்டிங் வச்சிருக்கேன். அதுக்கு கட்சியில பெரிய தலைங்க எல்லாம் வருது. விளங்கலையா? எம்எல்ஏ சீட்டு எனக்கு தான் வரணும்னு கேட்டிருக்கேன். நாளைக்கு ஸ்டேஜுக்கு வரீங்க, எனக்காக பேசுறீங்க, சீட்டு எனக்கு தான் சொல்றீங்க. இந்த ஒரு வார்த்தை போதும். நாங்க எதுக்குப்பா? எதுக்கா? புதுசா வாரிசு ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல, அவன் ஒரு வார்த்தை சொல்லணும்னு நம்ம கட்சியில ஆசைப்படுறான். தம்பி, பூஜை முடிஞ்சிருச்சு. நீங்க வெளியில போயிட்டு கால் அலம்பிட்டு வந்து தாம்பூலம் எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். மறந்தே போயிட்டான். உங்க பொண்ணு ஒரு விஷயம் சொன்னா, இப்பதான் ஞாபகம் வருது. கொஞ்சம் இருங்க, வரேன். செங்கா, நாளைக்கு அவன் ஹைதராபாத் போறானா? நான் உங்க விருப்பத்தை கேட்கறதுக்கு இங்க வரல. நான் சொன்ன மாதிரி நாளைக்கு அங்க சொல்லணும். குவாரிக்கு வந்திருக்க போல. எதுக்கு தேவையில்லாத கலாட்டா? ஓஹோ, அம்மா ஞாபகம் வந்துருச்சா உனக்கு? சரி, உங்க அம்மா எப்படி இறந்தாங்கன்னு தெரியுமா? அம்மா அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்னா உன்னை விட முட்டாள் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு அர்த்தம். வரதட்சணையா நான் தான் இந்த இடத்த கொடுத்தேன். திரும்பி நானே எடுத்துக்கிற அளவுக்கு நிலைமையை உருவாக்கிடாத. நிறுத்துன்றல. டேய், இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. நிறுத்திட. இந்த தடவை மருமகன் கூட பார்க்க மாட்டேன், சாகடிச்சிருவேன். நானும் மாமான்னு பார்க்கல. நான் உங்க அப்பா கிட்ட இருந்து எடுத்தது இனி உங்ககிட்ட இருக்கட்டும். சின்ன வயசுல ஏதோ அதிர்ஷ்டம் பொழைச்சுக்கிட்ட, மறுபடியும் என்ன தப்பு பண்ண வச்சிடாத. உனக்கு 2 தடவை நான் பண்ண பாவத்துக்கு போடுற பிச்சை தான் உன்னோட உயிர். ஏய் மன்சூர், இது வரைக்கும் நான் யாருக்கும் இதெல்லாம் செஞ்சதே இல்லை. என் முறையை இந்த வாட்டி சரியா செஞ்சிருக்கேன். இந்த புடவைய கட்டிட்டு ஊரை விட்டு ஓடிடு. சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். வாயை மூடிட்டு நாளைக்கு வர சொல்லுங்க. என்ன? மகாகாலேஸ்வரர் ரெட்டி நம்ம மத்திய
வாழ்க்கையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் நம்மளை விட்டு எங்கேயும் போகல. ஜங்காரெட்டி அவர் நமக்கு கொடுத்துட்டு போன பொக்கிஷம் தான் இவரு. அவங்க குடும்பமே நமக்கு சேவை செய்யதான் இருக்காங்க. இனி நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நம்ம நாட்டுல அவங்களுக்கு தெரியாத ஆளுங்களே கிடையாது. மகா காளேஸ்வர் ரெட்டியோட பையன் ருத்ர காளேஸ்வர் ரெட்டிய இப்ப மேடையில பேச அழைக்கிறேன். என்னடா போன் பேசுறானா? எனக்கு இந்த ஊரு புதுசு, இந்த ஜனங்களும் புதுசு. என் அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு பெரிய ராஜ்யம் இங்க இருக்கு. ஆனா அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு இந்த கட்சி பதவி இதெல்லாம் தெரியாது. மகா காளேஸ்வர் ரெட்டி மாதிரி நல்லா பெருசா வளர்ந்தவர் தான் இந்த சங்காரெட்டி. இந்த சங்காரெட்டியை முழு மனசோட ஆதரிக்கிற வேட்பாளர் வஜ்ர காளேஸ்வரி தேவி. இந்த தொகுதியோட எம்எல்ஏவா போட்டி போட போறாங்க. அவங்களுக்கு நான் என்னோட முழு ஆதரவை கொடுக்கிறேன். நமக்கு ரோடோ லைட்டோ தேவையில்லைன்னு சொன்னாங்க. தடுப்பணம் கட்ட தெரியாதுன்னாங்க. பிரிட்ஜ் தேவையில்லைன்னு சொன்னாங்க. இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டோம். ஆனா நம்ம ஊரு பெண்கள் கண்ணில் தண்ணி வர மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதை நம்ம பிரச்சனையா பார்க்கணும். அதுக்கு காரணமானவங்களுக்கு இனியும் நாம எந்த இடமும் கொடுக்க கூடாது. அப்படியே அவங்க அப்பா மாதிரியே பேசுறாருல. அவர் மாதிரி பேசலடா, ஐயாவே திரும்பி வந்துட்ட மாதிரி இருக்கு. நல்ல நாள்ல நாமினேஷன் நடக்கும். அன்னைக்கே நான் அவனை கொன்னு போட்டுறேன்னு சொன்னேன். நீங்க தான் போன போது விட்டுன்னு சொன்னீங்க. கருடபுரம்ல இருக்கிற கோடி கமிட்டிக்கு கால் பண்றா. கண்டிப்பா பண்ணிடுறேனா. என்னப்பா எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? நீங்க கேட்ட பணத்தை தான் கொடுத்துட்டேன். என்ன பத்தலையாப்பா? இன்னும் வேணுமா? பட்டாபி குடு. சரியா, எனக்கு எதுவும் பணம் வேணாங்க. தான் நினைச்சது நடக்கலன்னு ஏதாவது அவன் பிரச்சனை பண்ணிட போறாங்க. யாரு? சங்காரெட்டி. ஏயா காலத்துக்கு அவனுக்கு அடிமையா இருப்பீங்களா? எதிர்த்து பேச மாட்டீங்களோ? நேத்து வந்தவன் தைரியமா பேசுறான், உங்களுக்கு அந்த தைரியம் இல்ல? அவன் கதையை அப்படியே விடுங்க. ஐயா, அந்த சங்காரெட்டி தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க. என்னடா பண்ணுவான்? அவன் வருவான். என்ன பண்ணுவாங்க? பட்டாபி அவங்களை அனுப்பி விடுறான். கிளம்புங்க கிளம்புங்க. கமிட்டி ஆளுங்க கூப்பிட்டா அவன் எப்படா வருவான்? நாம சொன்னதையெல்லாம் அவன் அப்படியே மாத்தி பேசினவன். நேரம் பார்த்துதான் செய்யணும். புரியுதுண்ணா. அம்மா 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 அம்மா, உள்ள எங்க அப்பா இருக்காரு. அவரால் நடக்க முடியாதா? உங்க அப்பான்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா? உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. கொஞ்சம் உள்ள வரீங்களா? வாங்கம்மா. வாங்கம்மா. கையடா கையடா, என்ன படு படுங்கறல படு படு. கிராமத்துல இருந்து சிட்டிக்கு போய் அங்க வளர்ந்து போனல, சும்மா சொல்லக்கூடாது. நல்லா இருக்க. உன் மேல கை வச்சவன் யாருன்னு கேட்டா மன்சூர்னு சொல்லு. எவனாவது என்னை எதிர்க்க தைரியம் இருந்தா என்னை வந்து நேர்ல பார்க்க சொல்லு.
போலீஸ்க்கு இங்க என்ன வேலை? கோவிலுக்குள்ள யாரையும் விட மாட்டேங்கிறீங்களா? எங்க கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். கையில அருவா கம்பமா 100 பேர் இருக்காங்க. வீசுல கத்தில 4 ஓ மேல பட்டுச்சுன்னா என்னடா பண்ணுவ? போடா. நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். அவன் மட்டும் இருந்தானா அவனை நானே கொன்னுடுறேன். ஒருவேளை என்ன மீறி வந்துட்டானா அவனை கொன்னுடுங்க. நீ இங்கதான் இருக்கியா? நீங்க வந்திருக்க சொல்லுங்க சாமி. எப்போ உன் அக்காவை நாங்க வச்சு பார்த்தனோ அப்பத்துல இருந்து என் மனசு என்கிட்டயே இல்ல. உன்னை கொன்னுட்டு அடுத்தது அவளை பார்க்க வீட்டுக்கே போறேன். நான் என்ன உன்கிட்ட விளையாடுறேன்னு நினைச்சியா? ஓ தலைய துண்டாக்கிட்டா. அம்மா ஒரு நிமிஷம் வாங்கம்மா. எங்கடா வரணும்? திருஷ்டி கழிக்கணுமா? யாருக்கு? நம்ம தம்பிக்கு தாம்மா. எதுக்குடா? பொண்ணுங்க மேல கைய வச்சாலே தலைய சீவுற வம்சத்துல பிறந்தவர் அவரு. நம்ம வீட்டு பொண்ணுங்க மேல கைய வச்சா சும்மா விட்டுருவாரா? ஊர் மொத்தம் பார்த்துட்டு இருக்கும் போதே அவனுக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டாரா? அக்கா மட்டும் இல்ல, எவனாவது பொண்ணுங்க மேல கைய வைக்கணும்னு நினைச்சா அவன் உயிர் போறதுக்கு முன்னாடியே 100 துண்டா போயிடுவான். அவன்கிட்ட சொல்லுங்க, அந்த வீட்டுல இருக்கிற என் அக்கா முகத்துக்காக தான் அவன் இதுவரைக்கும் பண்ண எல்லா பாவத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா பாக்குறீங்க? எரிகிறவன் சாம்பல் ஆகிறதுக்குள்ள இழுத்துட்டு போகடா இந்த பொறுக்கிய.
என்ன பாலு சார், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லைங்க. நீ என்னோட கம்பெனில வேலை பார்த்த பாலு தானா? தப்பு செஞ்ச ஒருத்தனை கொலை பண்ற அளவுக்கு இவ்ளோ டெரரான நீ லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ் இதெல்லாம் எப்படி சேல் பண்றதுன்னு அன்னைக்கு நான் கேட்டப்போ அதெல்லாம் சூப்பரா பண்ணிடலாம் மேடம்னு சொன்னேன். அட நிறுத்துங்க, இதெல்லாம் எமோஷனுங்க. அது அன்னைக்கு என்ன தோணுச்சோ சொன்னேன். இந்த ஆக்டிங் என்கிட்ட கொடுக்காத. இந்த மாதிரி பேசுறதெல்லாம் உனக்கு செட் ஆகல. வேண்டாம், விட்டுரு. சின்ன பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டவன கைய உடைச்ச, ஃபைன். உன் அக்காக்கு முத்தம் கொடுத்தவன கொலையே பண்ணிட்ட, சூப்பர். அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் என்ன செஞ்சிருப்பியோ? ஏங்க என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே இல்லைங்க. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? நீ அழகாதான் இருக்க. அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா என்னங்க பண்றது? கிளாஸ்ல பொண்ணுங்க கிட்ட பேசலாம்னா டீச்சர் திட்டுவாங்க. சரி கிளாஸ்ல இல்ல பார்க்கிங்ல பேசலாம்னு நினைச்சா என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியாத என் அம்மா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துருவாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நெத்தில முத்தம் கொடுத்துட்டு எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் என்ன பார்த்து சிரிப்பாங்க தெரியுமா? விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அட என்ன பாலு நீ, அப்ப நீ சின்ன பையன் இல்லையா? யாருங்க சின்ன பையன்? I was studying my 10th class, you know. 10th? என் அம்மா மாதிரி இன்னொருத்தரை பார்க்கவே முடியாது தெரியுமா? எனக்கு ஃப்ரெண்டும் அவங்கதான், கேர்ள் ஃப்ரெண்டும் அவங்கதான். என் அம்மா தாங்க எனக்கு எல்லாம். பாவங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஐயோ கண்ணுல இருந்து தண்ணிலாம் வருதுங்க. பாருங்க பாருங்க. அழக்கூடாது. ஆனா நீ பண்ற வேலைக்கும் நீ பண்ற சேட்டைக்கும் சம்பந்தமே இல்ல பாலு. என்னங்க பாலுங்கிறீங்க? ஊர்ல எல்லாம் ருத்ரகாளீஸ்வர் ரெட்டின்றாங்க. ஐயா பாலக்கோட்டையா? இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த பேர் கரெக்டா இருக்கும். எனக்கு பாலுவே போதும். சரிங்க, உங்க கம்ஃபர்ட்டுக்கு. என்ன பத்தி யோசிக்காத. நீ கம்ஃபர்டபிளா தானே இருக்க? அழாதீங்க. அம்மா பார்வதி, வெளியே வர சொல்லுங்கடா. அவன் வீட்டுல இல்லனா பயந்து எங்கேயோ ஓடிட்டான். ஒருத்தனையும் விட போறதில்ல. இங்க இருக்கிற அத்தனை பேரையும் போட்டு தள்ளுறேன். ராமர் லங்கைக்கு வந்தா என்ன ஆகும்னு அவன் காட்டிட்டான். 10 தலை ராவண அயோத்திக்கு வந்தா என்ன ஆகும்னு நான் காட்டுறேன். உங்க அத்தனை பேருக்கும் நாள் குறிச்சிட்டேன். என்னோட தங்கத்தை உனக்கு கட்டி வச்சு ஏன் ஆள்ல ஒருத்தனை கொண்டு எனக்கு எதிரா நிக்கிறீங்களா? அதுக்கு பழிக்கு பழி நான் வாங்குவேன். என் மன்சூரை எங்க கொலை பண்ணாங்களோ அங்கேயே போய் பாருங்க. போங்கடா. ஐயா, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க உள்ள இருக்காங்க. யார் போக கூடாது. யாரு செஞ்சாங்கன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். கயிறா. ஏய் இறக்குங்கடா. பட்டாபி நம்ம பட்டாபியா இருக்காதுன்னா 28 வருஷமா எங்க குடும்பத்துக்கு ஓட உழைச்ச பட்டாபி எங்களுக்கு தெரியாதாடா? வெளியில போறீங்கல்ல, செலவுக்கு தேவைப்படும்ல, அதுக்குதான் வச்சுக்கோங்க. அவனை வெள்ள எடுக்கடா. கொஞ்சம் நிறுத்துங்க சார். கான்கிரீட்ல ஆசிடை மிக்ஸ் பண்ணிருக்காங்க சார். ஃபிளஷ் அண்ட் போன் மொத்தமா கருகி போயிருக்கும் சார். நீங்க சடங்கெல்லாம் இப்படிதான் சார் பண்ணியாகணும், வேற வழியே இல்லை சார். செங்காரெட்டி தான் இந்த வேலையை பார்த்திருக்கான். இப்ப அவங்க ஆளுங்களோட உன்னை கொல்ல வந்துகிட்டு இருப்பான். அப்படி நடந்ததுன்னா உங்க அம்மாக்கு நான் கொடுத்த சத்தியம் வீணாடும். உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா
எனக்கு ஆறுதல் சொல்ல உங்க அம்மா அப்பா கூட கிடையாதுடா. போயிடுறா. உங்க அக்காவை இங்கிருந்து கூட்டிட்டு போ. செங்காரெட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேள்றா. இந்த பிரச்சனையை இதோட முடிக்கணும்னு சொல்லுடா. நீ போடா. இந்த பிரச்சனையை நான் தீர்ப்பேன்னு என் அப்பாவுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன். இதை முடிக்காம இங்கிறது போக மாட்டேன். பாலு வா போலாம். எங்க போலாம்? ஒரு சின்ன வேலை இருக்கு, வா போலாம். யார் வீட்டுக்கு? ஒரே ஒரு நிமிஷம். தாத்தா தம்பி, நீங்க என்னப்பா இங்க? போலையா வீடு எங்க இருக்கு? வாமா, நான் கூட்டிட்டு போறேன். உட்காருங்கய்யா. ஐயா, நீங்க என்னையா எங்க வீட்டுக்கு? அது வந்து கங்காக்காக வந்திருக்கோம்மா. கங்கா வேலைக்கு போயிருக்காமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. நீங்க எதுக்குமா கங்காவை பார்க்கணும்? சாமிக்கு பொங்கல் படைக்கணும்னு ஆசைப்பட்டா. அப்ப அவ கைக்கு நெயில் பாலிஷ் போட்டு விடணும்னு கேட்டா. அது நீங்க தானம்மா என்கிட்ட கூட சொல்லியிருந்தா. அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட கூட எப்பவும் கேட்டுட்டே இருப்பாம்மா. ஆனா குவாரி வேலைக்கு போய் போய் அவ கையே கருகி போய் கிடக்குமா. அந்த மைக்கா அவ கையில பட்டு அவ கையே நாசமா போயிடுச்சுமா. ஆனா ஏம்மா நீங்க ஸ்கூல்ல சேர்க்கலையா? இந்த ஊர்ல ஸ்கூலே இல்லையா? ஸ்கூல் இல்லாம எப்படி? அப்போ பசங்க எல்லாம் என்ன பண்றாங்க? வீட்டை நடத்தணும்னா வேலைக்கு போய் தானே ஆகணும். நீங்க போக வேண்டியதானே? எங்களுக்கு வேலை இருந்தா சின்ன பசங்களை ஏன் வேலைக்கு அனுப்ப போறோம்? இங்க பெரியவங்களுக்கு வேலை இல்ல, குழந்தைங்களுக்கு படிப்பு இல்ல. ஏதாவது எதிர்த்து பேசினா அடிப்பாங்க. குவாரிக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னாலும் அடிப்பாங்க. வசதி இல்லாதனால பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்ப வேண்டியதாயிடுச்சு. கண்ணீர் விடுறது தவிர எங்களுக்கு வேற வழி ஏதுயா? இதோ வண்டி வந்துருச்சுங்கய்யா, கங்கா வந்துருவா. கங்காவை இன்னைக்கு ரொம்ப ஆழத்துல அனுப்புனாங்க, அதனால செத்துட்டாத்த. செத்துட்டாளா? என் பொண்ணு செத்துட்டாளா? என் பொண்ணு செத்துட்டாளா? என் பொண்ணு கொன்னுட்டாங்களே! என் பொண்ணு கொன்னுட்டாங்களே கங்கா! இந்த வயசுக்கு சோறு போட பொண்ணு என் பொண்ணு நான் இழந்துட்டேனே. ஒரு நாள் கூட என் குழந்தை நிம்மதியா இருந்ததில்ல, சந்தோஷமா ஆடி பாடி விளையாடினதில்ல. இப்போ என் புள்ள கோழியோட வந்திருக்காளே. எனக்கு சோறு போட வேலைக்கு போட புள்ள இப்படி தொடமா வந்து கிடக்குறாளே. காவு கொடுத்துட்டோமே. இது குழந்தைய நினைக்கலையா, எங்க தெய்வமா நினைச்சோம். எங்க தெய்வத்தையே கொண்டுட்டாங்கய்யா. கையில கலர் எடுக்க வந்திருக்கா, அதை உன்னால பார்க்க கூட முடியாது. குழந்தையோட சின்ன ஆசையை கூட நம்மளால நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு பாலு. இப்போ வை. உங்க கை மாதிரி என் கையை ஆக்குறீங்களா? இது வரைக்கும் ஊரா பிள்ளைக்கு தான் நடந்துச்சு, இன்னைக்கு ஓம் பிள்ளைக்கே நடந்துருச்சு, நாளைக்கு வேற ஆளுக்கு நடக்கும். அங்க வேலைக்கு போற எல்லா குழந்தைக்கும் இதே கதிதான். ஒவ்வொரு நாளும் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு நம்ம குழந்தை நினைச்சு கவலைப்பட வேண்டியதுதான். இந்த ஊர்ல ஒவ்வொரு குழந்தையும் நல்லா இருக்கணும்னா அந்த பிரம்மராட்சச செங்காரெட்டி சாகடையா. அவன் செத்தாதான் இங்க எல்லாருக்கும் நிம்மதி.
அந்த குவாரி எங்க இருக்கு தாத்தா? ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா. எவ்வளவு தடவை தான் சொல்லுது இந்த தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா நீங்க? ஒரு தடவை இங்க தண்ணி குடிக்க பார்த்தேன் நடக்கிறதே இல்ல. ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா. அண்ணா ருத்ரகாளீஸ்வரர் ரெட்டி குவாரிக்கு வந்துகிட்டு இருக்கானா? அவனை பெத்தவங்களுக்கு என்ன முடிவை கொடுத்தனோ அதே முடிவை தான் அவனுக்கும் கொடுக்க போறேன். சக்கரபாணி போறதுக்கு வரட்டும். நீங்க செஞ்ச பாவத்துக்கு சொர்க்கத்துக்கு எப்படா போவீங்க? நரகத்துக்கு போய் உங்க தலைவனும் வரான்னு சொல்லி வை. இன்னைக்கு ஒரு ராத்திரி நரகத்துல ஓவர்டேக் பண்ணுவாங்க. நான் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன், அப்புறமா பேசுறேன். அண்ணா இங்க ருத்ரகாளீஸ்வர் ரெட்டி ருத்ர தாண்டு வாடுறானா, நீங்க அங்க இருந்து திரும்ப போயிடுங்க. ஹலோ 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 அண்ணா என்னாச்சு? வாங்கடா போயிடலாம்.
நீங்களா? என்ன இவ்ளோ பேர் வந்திருக்கீங்க? எதுவும் இல்லம்மா. பரவாயில்ல, சொல்லுங்க. அது என் பொண்ணு உங்க பையனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. அத பத்தி பேசதான் நான் வந்தேன். அப்படியா? வாங்கண்ணே, உள்ள வந்து உட்காருங்க. பரவாயில்லம்மா. ஐயோ, உள்ள வாங்கண்ணே. டேய், நீங்க எல்லாரும் வெளியில இருங்க. சரிங்கண்ணா. வீட்டுல ஆம்பளைங்க யாரும் இல்லையம்மா? ஆமால. என்னங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இந்தாங்க, அண்ணனுக்கு பொட்டு வச்சு விடுங்க. வச்சு விடுங்க. என்ன நடக்குது சார்? ஒண்ணும் இல்ல சார், இதை நான் வச்சு விடுறேன். இது வெறும் பொட்டு தான் சார், இதுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்க? இத கொடுங்க. நான் போயிட்டு வரேங்க. வாங்க. அண்ணே, பிரம்ம சமுத்திரத்துல இருந்து போன் வந்துச்சா? என் புள்ளைய பத்தி எல்லாரும் சொல்லிருப்பாங்க. அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா கொடூரமான ராட்சசனா மாறிடுவான்னு. நான் அம்மா இல்ல, எனக்கு மட்டுமே தெரியும். நரசிம்ம சுவாமியா மாறிடுவான். செங்கோடோ லிங்கோடோ எனக்கு தெரியாது. அவன்கிட்ட முதல்ல போய் இந்த விஷயத்த சொல்லுங்க. என்னடா 10 தலையோட அயோத்திக்கு வருவியா? நீ என்னை இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. நான் அயோத்தியில இருக்கிற ராம இல்ல, அந்த ராவணனை கொன்ன ருத்ர காளீஸ்வரன். இப்ப உன்னை தலையில்லாத முண்டமாக்க வந்திருக்கா.
இத்தனை வருஷம் டவுட்டே வராம எப்படிமா என்ன வளர்த்த? அவ கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி என் கையில ஒண்ணு கொடுத்தா. என்கிட்ட அவ கடைசியா கேட்டது இந்த ஊருக்கு மட்டும் ஒண்ணு அனுப்பிடக்கூடாதுன்னு. என் உயிரை என்கிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னோட புள்ளைய இந்த ஊர்ல காலடி எடுத்து வைக்க விட மாட்டேன். ஆனா எங்கம்மா, நீதான் என்ன அனுப்பி வச்சிட்டிய. அம்மா என்னைக்காவது வார்த்தையை மீறி நடந்திருக்கனா? ஆனா என்ன அனுப்பி வச்சிட்டல. என்ன பேரு? ருத்ர காலேஸ்வர ரெட்டி. இவன் பல பேரோட உயிரை காப்பாத்த பிறந்திருக்கான். எல்லாத்துக்கும் ஆரம்பம்னு ஒண்ணு இருக்குல்லன்னு. ஆதி கேசவா. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் உப்மால பச்சை மிளகா அதிகம் போடாதீங்கன்னு. ஏம்மா ராட்சசி, என்ன எத்தனை முறை போட்டு தள்ளிருப்பானுங்க தெரியுமா? ரவுடி குடும்பத்தை சேர்ந்து அவன வீட்டுல வச்சுக்கிட்டு அப்பாவி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பையன் என்ன எதுக்குமா அனுப்பி வச்ச? உனக்கு ஒண்ணும் ஆகாதடா. நீ உங்க பெரிய மாமா மாதிரிடா. மாமாவா? அவர் எங்க இருக்காரு? நமக்கு தூரமா, மக்களுக்கு நெருக்கமா இருக்காரு. சரி இரு. என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்கு? உன்னோட தண்டா தெரியாம எனக்கு போட்டு விட்டாங்க. நீ பொறுமையா உட்காந்து உப்புமாவை சாப்பிடு. பாத்து. டேய் பாலக்கோட்டையா, வேலைக்காரமா வரல. பாட்டில்ல தண்ணி பிடிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணும். சீக்கிரமா வா. என்னடா இவரு என்ன இவ்வளவு கேவலமா டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு? நான் ருத்ர காலேஸ்வர ரெட்டிடா. டேய் பாலக்கோட்டையா, ஆதார் கார்டுக்கு கீழே இருக்கிற உன் பேர் வந்து பாலக்கோட்டையாடா. பாலக்கோட்டையா, ஃப்ரிட்ஜ்ல தண்ணிய பிடிச்சு வச்சுட்டு வா, நம்ம ஒயின் ஷாப்ல டிஸ்கஷன் இருக்கு. இவன் கூட சேர்ந்ததுக்கு நம்மள வீட்டு வேலைக்காரன் ஆக்கிடுவான் போல. அப்பவே எனக்கு டவுட்டா இருந்துச்சு. நீயாவது என்ன ருத்ர காலேஸ்வர ரெட்டின்னு கூப்பிடுறியா? போடா பாலக்கோட்டையா, நாளையில இருந்து கரெக்ட் டைம்க்கு ஆபீஸ்க்கு வா. யார் என்ன சொன்னா என்ன? நான் தான் ருத்ர காலேஸ்வர ரெட்டி. ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.